நமஸ்காரம். திருசேங்கியலூர் அப்படின்ற ஊர்ல எச்சதத்தன் பவித்ரி தம்பதியருக்கு விசார சர்மா அப்படின்ற பெயரோட சண்டேச நாயனார் அவதரிச்சார். 5 வயசுலயே வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆகமங்கள் எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்து சிவபெருமான் மேல அலாதியான பக்தியோட இவர் திகழ்ந்தார். ஒரு நாள் மாடு மேய்க்கிறவாள்லாம் மாடுகளை அடிச்சு துன்புறுத்துறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, இனிமே நானே மாடுகள்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். அவரோட அன்பால மாடுகள்லாம் நிறைய பால் கொடுக்கறது. மண்ணியாத்தங்கரையில ஒரு மணலால சிவலிங்கம் பிடிச்சு அதற்கு தினமும் பாலபிஷேகம் பண்ணி வழிபடுறார். இத பார்த்த ஊர்க்காராள்லாம் எச்சரத்தர்கிட்ட போய், உங்க பையன் இப்படி பாலெல்லாம் வீணாக்குறானே அப்படின்னு சொல்ல, எச்சரத்தரும் கோபத்தோட பால் குடங்களை ஓடி வந்து தட்டி உதைக்கிறார். இத பார்த்த சண்டேச நாயனார், சிவ பூஜைக்கு இப்படி பங்கம் ஏற்பட்டுதே அப்படின்னு தன்னுடைய அப்பா அப்படின்னு கூட பார்க்காம ஒரு குச்சி எடுத்து வீச அது கோடாலியா மாறி எச்சரத்தரோட கால்கள் ரெண்டுத்தையும் வெட்டி போட்டுருது. சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளியே வந்து, இனிமே நான் தான் உனக்கு தாயும் தந்தையும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி மிகவும் பெரிய பதவியான சண்டேச பதவியையும் அவருக்கு தரார். இந்த கதையை சிற்பமா நம்ம இன்னைக்கும் தமிழ்நாட்டுல உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்ல பார்க்கலாம். இத மாதிரி கோமாதா சம்பந்தமா இன்னும் நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா கோபால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வெளியிட்டு இருக்கிற 2 புத்தகங்களையும் வாங்கி படியுங்கள். நமஸ்காரம்.